ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஒரு 5 ப்ளவுஸ் பிட் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதே அளவை வச்சு 5 ப்ளவுஸ் பிட்டையும் நீங்க கட் பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டா ப்ராப்பரா மார்க் பண்ணிடுறீங்க. அந்த மார்க் பண்ணதை கட் பண்ணிட்டு அதையே மற்ற 4 ப்ளவுஸுக்கும் கட் பண்றீங்க. கட் பண்ணி எல்லாமே சேமா தான் இருக்கு. 2 ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கு, 3 ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு சரி வரல. இது எதனாலன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். 2-3 பேர் வந்து நம்மளோட சேனல்லையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு துணி மெட்டீரியலுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலது வந்து நல்லா ரப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும், சிலது வந்து திக்கா இருக்கும், சிலது தின்னா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி லூஸ் வந்து மாறும். ஒரே ரேட்ல பிளவுஸ் பிட் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பிளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஃபிட்டிங் வந்து அமையும். அப்போ என்ன பண்ணலாம்னா அதை ரீஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 பிளவுஸ் கரெக்டாக இருக்குன்னா மீதி இருக்கிற ஒரு 3 பிளவுஸை வந்து நம்ம எங்கே டைட் பிடிக்குது எங்கே லூஸ் பிடிக்குதுன்னு பார்த்து அங்கே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. நல்லா தைக்க பழகிட்டவங்களுக்குலாம் ஒரு தடவை தச்சு கொடுத்துட்டாலே போட்டுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கடையில் போய் கொடுத்தாலுமே அதை ரீஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும். அதனால் பேசிக் பழகிறவங்க இதெல்லாம் நினச்சி பயப்படாமல் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி தச்சு கொடுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.